ஒரு கட்டத்தை இப்போது நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. வாலிபர்களை பற்றி கவலைப்படுகின்றோம். எப்படியாவது பணம் இருந்தா சரி, பெரிய ஊடு கட்டணும், பெரிய வாகனம் ஓடணும், நல்ல உடுப்புடுக்கணும். ஹராமா ஹலாலா? அல்லாஹ் விரும்புவானா விரும்பாதா? ஞாபகத்திலே நானும் நீங்களும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹராமான வழியிலே உழைக்கின்ற உழைப்பு ஒருபோதும் எங்களுடைய சந்ததிக்கு பிரயோஜனம் அளிக்காது. அந்த சந்ததியை அப்படி அழித்து விடும். அந்த பொருள் பிச்சை எடுப்பதற்கு ஆக்கிவிடும். ஹராமான பொருள் திரட்டுகின்ற அந்த மோசமான செயல்பாட்டுடைய முடிவு மேக்சிமம் ஒரு 40 வருஷம். அது ஒன்று வெள்ளத்தால் அழியும், அல்லது கல்வர்களால் அழியும், அல்லது வழக்கு வம்புகள்ல மாட்டி அழியும், அல்லது நோய் நம்பலங்களால் அழிக்கப்படும். ஏதோ ஒரு வகையிலே அழிந்து போய்விடும். நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரம் அடிப்படைகளை பார்க்கின்ற போது முடிவு அதுதான். ஆபத் வெறும் மொத்தமா வெறும் போற வேகம் அதை விட வேகமாறிச்சு. பழையான பொருள் சம்பாதிப்பு, ஹராமான ஏமாற்று, மோசடி, லஞ்சம், குடு வியாபாரம், தூள் வியாபாரம், சொரங்கள், டிக்கெட், பல்வேறு வகையான விஷயங்கள். தொப்பியை போட்டுக்கிட்டு சொரன்றோம், தொப்பியையும் போட்டுக்கிட்டு தொழுது ஓட்டு போய் பறக்கத்துக்கு சொரன்றோம். ஹராமான உழைப்பு, பிழையான வழிகள் நிலைக்காது. ஆபத். அந்த குழந்தைகள் நமக்கு செல்லு கேட்க மாட்டான். அவர்களால் நமக்கு ஆபத்து இருக்கிறது. எத்தனையோ பேர் புள்ள பெத்தாக்கள் இன்றைக்கு வகுத்தில நெருப்பு கட்டிக்கிட்டீங்க. இவனை என்ன செய்யறேன்? நாம் ஹலால கொடுக்கல, சந்தேகமான பொருளை கூட கொடுக்க வேண்டாம். அல்லாஹ் எச்சரிக்கிறான். குலு வஷ்ரபு வலா துஷ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஷ்ரிஃபீன். அல்லாஹ் விண்பிரேத்தை கூட எச்சரிக்கான். குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். நாங்க தந்ததுல மனமானதை மட்டும் சாப்பிடுங்க, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க. ஹராமானதை நீங்க சாப்பிடணும். அது ஜக்காத்து கொடுத்தா, சதக்கா கொடுத்தா, அன்பளிப்பு கொடுத்தா செல்வடி ஆகாது, நன்மையும் கிடைக்காது. ஹராமான வழியில் உழைக்கப்பட்ட பொருள் அதற்கு நன்மை கிடைக்காது. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். இன்னைக்கு சமூகம் மிக ஆபத்தான கவலையான சூழல் இருக்கு. உலக நாடுகள் ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய நாட்டிலேயே ஊழல் பேர்வழிகள், நாட்டை சூறையாடியவர்கள் இந்த நாட்டிலே எவ்வாறு விசாரிக்கப்படுகின்றார்கள், குடும்பம் குடும்பமாக எவ்வாறு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலே இந்த தண்டனை அண்டா மௌத்தானத்துக்கு பிறகு எவ்வாறான தண்டனை இருக்கு. உலகத்திலே இவ்வாறான கேள்வி கணக்கண்டா மௌத்தானத்துக்கு பின்னால ரப்பு கிட்ட. அந்நியர்களுக்கே இவ்வாறு என்றால் அல்லாவை நம்பிய நமக்கு இவருடைய சொத்து. முனாபிக்குடைய அடையாளம் என்ன? அலாமத்துல் முனாபிக் இதலாதா இத ஹத்தத கதிப். வாய திறந்தா பொய். இத ஹத்தத கதிப் வைதா வாத அஹ்லஃப். வாக்களிச்சா மாறு செய்வான். வைதல்து மின கான். நம்பினா மோசடி செய்வான். இந்த மூணு ஆக பெரிய முனாபிக் நயவஞ்சகனுடைய அடையாளம். பொய் பேசுற, வாக்கு மாறுற, நம்பிக்கை துரோகம் செய்து. இன்னைக்கு சமுதாயத்தில் செக்கு மோசடி. நெல்ல வாங்கினா காசு கொடுக்குறல, சாமான வாங்கினா கடைக்கு வாங்க கொள்ள நீயத்து கொடுக்குறல, கடனை வாங்கினா மோசடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்து வந்துச்சு, சொன்னாங்க உங்களோட சகோதரனுக்கு நீங்களே தொழுவிச்சு கொள்ளுங்க. கடன் இருக்கா ஓமண்டாங்க. அப்ப நீங்க உங்களோட சகோதரனுக்கு நீங்களே தொழுவிச்சு கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் தொழுவிக்க இல்லை. யுத்தத்துல மௌத்தான ஒரு சஹாபி அடைக்கணும்னு சஹாபாக்கள் சொர்க்கவாதி என்று பேசிக்கொண்டாங்க. சொன்னார்கள், அவரை சூழாக நெருப்பு, நரக நெருப்பு சூழ்ந்திருக்கின்றது. ஒரு போர்வை யுத்த களத்துல தவறாக எடுத்திருந்தார். அது யுத்தத்தில ஷஹீதானா கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம். அவரை நரக நெருப்புக்கு ஆளாக்குது. குடுக்கல் வாங்கல், பிறருடைய சொத்துக்களை சூறையாடுவது, மோசடி செய்வது, ஏமாத்துறது பாரதூரமான குற்றம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய இபாதத்தாளியாக இருந்தாலும் பொருளாதாரம்
பிழையான வழி தலைக்கு மேல துவா